மிதுனம் புத்திசாலித்தனமான ராசி, புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி, பெருமாளை இஷ்ட தெய்வமாக கொண்ட ராசி. மிதுனம் அப்படிங்கிறது ஒரு இரட்டைத்தன்மையுடைய விஷயம். எல்லாருடையுமே சமமான அளவுல நட்பை உறவை பகிரக்கூடிய ராசி மிதுனம் தான். பணம் கொஞ்சம் சில வழிகளில் வரும். ஏற்கனவே பணம் எந்த பக்கம் வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கவங்களுக்கு பணம் நல்லபடியாக வரும். ஆயுள், ஆரோக்கியம், வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெற்றி கிடைக்கும். குலதெய்வ வழிபாடுக்கு மிகச் சிறப்பானது. காதல் திருமணம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகமான காலகட்டங்கள். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அரசு வேலையோ, பிரைவேட் வேலையோ, இல்லை சொந்த தொழிலோ பார்க்குறவங்க அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவும் மிகவும் கவனமாகவும் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்போ கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு, கார்த்திகை மகாதீபம். அது கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி ஏற்பட போகிறது. அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாங்க, உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே வணக்கம். மிதுனம் காலபுருஷனின் 3வது ராசி. மிதுனம் புத்திசாலித்தனமான ராசி, புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி, பெருமாளை இஷ்ட தெய்வமாக கொண்ட ராசி. புதன் அனைத்து மதத்தினரும் ஏதேனும் ஒரு வழியில பெருமாள் அப்படிங்கிற பேர் கொண்டவர்களால் நன்மை, அது பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி ஏதேனும் ஒரு நல்ல சுபமான பேச்சுகள் முடிவாவது, இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாய மிதுன ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில சந்திச்சிருவாங்க. மிதுனம் அப்படிங்கிறது ஒரு இரட்டைத்தன்மையுடைய விஷயம். அதாவது ரெண்டு எதிரிகள் இருக்காங்க, ஒருவரும் எதிரியாக இருந்தால் நீங்க உங்களுக்கு அந்த ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி அளவுக்கு எல்லாருடையுமே சமமான அளவுல நட்பை உறவை பகிரக்கூடிய ராசி மிதுனம் தான். மனசளவுல பெரும்பாலும் யாரையும் வெறுத்து திட்டமிட்டு அவங்கள நம்ம அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான பழிவாங்கும் எண்ணம் இல்லாத ஒரு ராசி அப்படிங்கிறது மிதுன ராசி. ஆனால் ஒரு கடந்த காலங்களில் ஒரு 4-5 ஆண்டுகளாம ரொம்ப தொந்தரவு தொலையில் இந்த மிதுன ராசி தான் அடைஞ்சிட்டு வந்திருக்கும். இப்போ அதெல்லாமே கொஞ்சம் விலகி இருக்குது. இப்போ வேலையில் மாற்றம், முன்னாடி பார்த்த வேலையிலேருந்து பெரிய மாற்றி விட்டாங்க சார், தூக்கி விட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம், மன உளைச்சல்கள் வரக்கூடிய ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் இருப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு. சரி, இந்த கார்த்திகை மாதம் நமக்கு ஏதேனும் ஆறுதல் தரக்கூடிய செயல் விஷயங்களை செய்யுமா அப்படின்னு பார்த்தா நல்லா செய்யுங்க. உங்கள் ராசியை போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இப்போ வந்திருக்கிறாரு. 2இல் குரு இருப்பது தனஸ்தானத்தில் குரு. பணம் கொஞ்சம் சில வழிகளில் வரும். ஏற்கனவே பணம் எந்த பக்கம் வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கவங்களுக்கு பணம் நல்லபடியாக வரும், கொஞ்சம் தங்கும். இந்த மாதம் முழுவதுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு டிசம்பர் 18, அதாவது மார்கழி மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, அந்த 2ல் இருக்கிற குரு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஆயுள், ஆரோக்கியம், வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் எந்த பிரச்சனையும் இருக்காது, மிக சிறப்பாகவே இருக்கும். 3இல் கேது சகோதரனுக்கு தொந்தரவு தொல்லை தரும். சகோதர வழியில் சிறு இம்சைகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்களை கொடுக்கும். அடுத்து கன்னிகா ராசி 4ஆம் இடம். 4 கூடையவர் புதன் பகவான். அவர் 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதியுடன் ஆட்சி ஏற்பட்டிருக்காங்க. அப்போ குலதெய்வ வழிபாடுக்கு மிகச் சிறப்பானது. உங்கள் ஊரில் ஒரு குலதெய்வத்தோட கோயில், உங்கள் குலதெய்வத்தோட கோயிலை பிரித்து வேலை செய்கிறாங்களா, அந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். அதை பொருளாதார உதவி செய்ய முடியலப்பா, என்னால் அந்த கண்டச்சனை அட்டமச்சனை இருக்கேன், நான் மாட்டினதுலேருந்து என்னால் இன்னும் எழுதிச்சு வர முடியல அப்படின்னு ஒரு நாள் உடல் உழைப்பு, உங்களால் முடிஞ்ச வேலையில் அங்கேருந்து பார்க்குறது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். அப்படி இல்லை பெருமாள் கோயில் ஏதேனும் வேலை செய்கிறாங்களா, அந்த பெருமாள் கோயிலில் உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை செய்வது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்து தரும் அப்படின்றது. உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. 6ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. அது பகைக்கிரமான செவ்வாயாக இருந்து ஆட்சி பெறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மண் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர வாகன பயணங்களில் மிகவும் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். திருமண பந்தம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் காதலில் நிச்சயிக்கப்படுகிறது. நீங்கள் தான் உங்களுக்கு மனைவி யார் அப்படின்றத முடிவெடுப்பீங்க. காதல் திருமணம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகமான காலகட்டங்கள். அதுவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லாமல் இருந்துட்டு அதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். 8 ஆயுள் பொறுத்து கவலை இல்லை. ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. தந்தைக்கு கால் நரம்பு, மயக்கம், தலை சுத்தல், இந்த மாதிரியான சிறு சிறு தொந்தரவு தொல்லைகள்
தாப்பனாருக்கு இருக்கும். தாப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நல்ல விஷயங்கள் வந்து தாப்பனாரை வந்து நம்ம மீட்டு எடுத்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு விஷயங்கள் வந்து இருக்கிறது. அடுத்து 10ஆம் அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம். வேலையில் எவ்வளோ இம்சை இருந்தாலும் வேலை உங்களை விட்டு போகாதுங்க. வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நினச்சா கூட அடுத்த வாரமே உங்களுக்கு நல்ல கம்பெனி நல்ல இடத்துல வந்து வேலை கிடைக்கும். இடமாறுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா போன 2 நாள் 3 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சி போயிடுவாங்க. வேலை சார்ந்து இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிம்மதி தான். அதுவும் ஏப்ரல் மேக்கு அப்புறம் இன்னும் செமையான நிம்மதி அடைய போகிறீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகள் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. வர்ற ஜாதங்களே நிறையா பேர் வேலை போயிடுச்சு அப்படின்னு வந்தாங்க. பெரும்பாலுமே மிதுன ராசிக்காரங்களும் கன்னிய ராசிக்காரங்களும் தான். இந்த 2 ராசியுமே புதனுடைய ராசி. இதுக்கு வந்து ராசியில குரு இருக்கிறதும் கன்னி ராசிக்காரங்களுக்கு 10ல் குரு இருக்கிறதாங்க. இந்த ராசியில குரு இருக்கிறதும் 10ல் குரு இருக்கிறதும் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிக்கலை கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரமாகி 11 2ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த ராசியில இருந்தோட எஃபெக்டை தான் இன்னும் கொஞ்சம் அப்படியே ரிஃப்ளெக்ஸ் பண்ணிட்டே இருப்பார். அதனால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. உங்க வேலை எதையுமே நீங்க அடுத்தவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சு போகாதீங்க. ஏன்னா ஜென்மகுரு ராமர் வனவாசம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ராமர் பட்டாபிஷேகம் நாளில் போயிட்டு பட்டாபிஷேகம் உனக்கு இல்லைப்பா நீ வனவாசம் போ அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து அவருடைய ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்த காலம்தான் அப்படிங்கிறதான் புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த மாதிரியான மிதுன ராசியில நமக்கு ராசியிலேயே குரு போகக்கூடிய அந்த காலமும் இப்போ மட்டும் அதிசாரமாகி தான் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரே தவிர நம்ம ராசியோட எஃபெக்ட்ல விட்டு அவர் குரு பகவான் விலகி போயிடல. அதனால அரசு வேலையோ பிரைவேட் வேலையோ இல்லை சொந்த தொழிலோ பார்க்குறவங்க அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவும் மிகவும் கவனமாகவும் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு. மண் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் 12 கூடவன் சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் 12ஆம் இடத்தை சூரியனும் செவ்வாயும் பார்ப்பதால் உங்களுக்கு தூக்கம் கெடும், கண் எரிச்சல் வரும். அதில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு 9-9:30 போல தூங்க போயிடுறது நல்லது. மனக்கவலை எல்லாத்தையுமே காலனியோட வெளியவே கழட்டி விட்டுட்டு மெத்தையில படுக்க போகும்போது முழு மன நிறைவோடு தூங்குறது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மையான விஷயங்களை வந்து செய்யும். மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்துல மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கடன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கி வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ கடன் வாங்கி நல்ல சுப செலவுகளை வந்து நீங்க செய்யுங்க. திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரம் சனியோட சம்மந்தப்பட்டிருக்கார். கூட்டாளிகிட்ட ஏமாந்து போயிடாதீங்க. கூட்டாளிகிட்ட கவனமா இருங்க. அதுவும் வேறு இனம் வேறு மொழி வேறு சமுதாயத்தை சேர்ந்த கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அந்த ஒரு மாதம் முழுவதும். புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம். பணத்தை சிக்கனமா செலவழியுங்கள். ஆடம்பரமான செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. ரொம்ப நன்மையான பொருளாதார நிலையோடு இந்த மாசத்தை வந்து நீங்க கடந்துடலாம். மிதுன ராசிக்காரங்க வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் பெருமாள். பக்கத்துல இருக்கிற சயனகுலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், ஸ்ரீரங்கம், திருமயம் அல்லது நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் அந்த தெய்வங்களை வந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கை பரிபூர்ணமான நன்மைகளை அடைவீர்கள்.